அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இந்த சேனலினூடாக மெக்கானிக்ஸ் தொடர் 2ல் நாங்கள் சந்திக்கிறோம். இந்த சேனலை வெற்றிகரமாக கொண்டு செல்வதற்கு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அதோட கூட பெல்லையும் நீங்கள் அழுத்திக்கொள்ள வேண்டும். எங்களோட பாடத்துக்கு நாங்கள் இப்பொழுது செல்லலாம். கிளாஸ் நாங்கள் விசை குறிக்கிற விஷயங்கள் பேசியிருந்தோம். விசை குறிக்க தெரியாவிட்டால் எப்சாமலுமே பிரயோகம் செய்ய முடியாது என்றது தான் போன கிளாஸில் நாங்கள் பேசப்பட்டது. அதில் ஒரு உதாரணமாக இங்கே நாங்கள் பார்க்குறோம். 2 வெவ்வேறு வகையான திணிவுகள் ஒரு சதுர அல்லது செவ்வக வடிவில் காணப்படுகின்றன. மொத்த வடிவங்களை பார்க்கும்போது அதில் A என்றது ஒரு திணிவாகவும் B என்ற திணிவாகவும் இங்கே காட்டப்பட்டுருச்சு. அவங்க அவ்விரு திணிவுகளுக்கு இடையிலான மேற்பரப்புகள் சாய்வாக கிடையுடன் 30 பாகையில் இருக்கிறது. இந்நிலையில் ஏக்கும் பிக்கும் இடையே தொழிற்படுகின்ற அந்த மருதாக்க விசையை கேட்டு கிடக்கு. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? ஆர் முடுகலை காண வேண்டும். ஆர் முடுகல் என்பது விசைகள் திணிவு மொத்தமாக பாவிக்கிறோம். இதில் ஆக்கிற விசைகளை குறிக்கின்ற போது இங்கே நாங்கள் இவ்வாறு குறிக்கலாம். விசைகளை குறிக்கின்ற போது இவ்வாறு நாங்கள் திணிவை தனியாக எடுத்து குறிக்க வேண்டும். தனியாக எடுத்து குறிக்கின்ற போது இதன் மீது தாக்குற விசை F. மருதாக்கம் தளத்துக்கு செங்குத்தா இருக்கும், செவ்வன் மருதாக்கம். அதே போல் தாக்க மருதாக்க சோடி, அது தவிர நிறை தாக்கும். இப்பொழுது நாங்கள் இந்த இயக்க திசையில் ஆர்முடுகள் 2 பேருக்கும் இருக்கும். இது A, இது B. போன தொடரில் நாங்கள் பேசினோம் யாருக்கு F7MA பாவிச்சா ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம் என்று. நாங்கள் Bக்கு பாவிக்க போகிறோம். ஏன் Bக்கு பாவிக்கணும் என்று கேட்டால் விசை யாரின் மீது தொழிற்படுகிறதோ அவருக்கு F7MA பாவிச்சோம்னா கணிப்பு கொஞ்சம் கூட வரும். ஆகவே இயக்க திசையில் F7MA கிடையாக R இல்லை. கிடைக்கூறாக நாங்கள் பிரிக்கின்ற போது இது எங்களுக்கு 30 பாகை தரப்பட்டுருச்சு. இது 90. 30 பாகையாக இருக்கின்ற போது இது எங்களுக்கு 60 பாகை. ஆகவே இதுவும் 60 பாகையாக இருக்கும். இயக்க திசையில் R cos 60 என்ற விசை தொழிற்படும். cos 60 அரை. ஆகவே R/2 என்ற விசை வரப்பது. திணிவு M, R முடுகல் F/2M. ஆகவே R எங்களுக்கு வரும் F. இது வரும். R F ஆக பெறப்படும். அதேபோல் இன்னொரு கேள்வி உண்டு. அதே மாதிரி கேள்விதான். ஆனால் இங்கு F என்ற விசை வழங்கப்படுகிறது. இவரின் மீது 2F என்ற விசை வழங்கப்படுகிறது. 2 பக்கம் விசை வழங்கப்படுகிறது. ஒப்பமான தளம் என்றபடியாக இயக்கம் விசை பெரிய விசையின் பக்கம் இருக்கும். பெரிய விசையின் பக்கம் F7MA பாவிக்கும் போது 2F - F 2M × A. ஆகவே F/2M ஆக இருக்கும். அதே ஆர்முடுகளாக இருக்கும். ஆனால் நாங்கள் அந்த மருதாக்கத்தை காண்பதற்கு ஏதாவது ஒரு ஆளுக்கு பாவிக்க வேண்டும். ஏன்னா 2 பக்கம் விசை தொழிற்படுதானே. ஏதாவது ஒரு ஆளுக்கு பாவிக்கின்ற போது எங்களுக்கு மருதாக்கம் பெறப்படும். இதான் எங்களோட R. இதன் மீது F என்ற விசை தொழிற்படுகிறது. இதில் இயக்க ஆர்முடுகள் ஏக்கு நாங்கள் கேபிட்டல் ஏக்கு நாங்கள் பாவிக்கிறோம். பிக்கும் பாவிச்சு செய்யலாம். அதே போல் இதை நாங்கள் ஒரு கூறாக பிரிக்கும் போது R cos 60 வரும். உன்னை கேள்வியில் சொல்லிட்டோம். R/2. ஆகவே இயக்க திசையில் F7MA பாவித்தால் இயக்க திசையில் இருக்கிற விசை யாருன்னா இந்த R/2. எதிராக F இருக்கு. ஏன்னா இயக்கம் இடது பக்கம் இருக்கு. சமன் M தர F/2M வரும். ஆக R/2 - F எங்களுக்கு இங்க வரும் F/2. R/2 3F/2 வரும். R 3F ஆக பெறப்படும். இப்படி இந்த சரிவாக வைத்து கேள்விகள் பாஸ் பேப்பரில் இதுவரையில் வரலை. நாங்கள் இந்த கேள்வியை செய்து கொள்ளலாம்.
உராய்வு இருந்தால் அதுக்கு வேற உராய்வு தனியாக நாங்கள் உங்களுக்கு படிப்பிச்சுட்டு அது சார்பான கேள்விகளை பார்ப்போம். மூன்றாவது கேள்வி, இது கப்பி வழியான இயக்கம். இப்போ நாங்கள் உண்மையிலே இந்த பகுதியை சின்ன சின்னதாக கொண்டு பெரிய பாரிய கேள்விகளுக்கு போகிறோம். அதுக்கு அடித்தளத்தை ஒவ்வொரு பகுதியையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன். கப்பி வழியான இயக்கம், இதில் இலைகளில் தொழிற்பற இழுவிசை கேட்டுக்கிறது. இந்த கப்பி வழியான இயக்கம் வரும்போது நீங்கள் தொகுதிக்கு F7MA பாவிக்கணும். தொகுதிக்கு F7MA, தொகுதிக்கு F7MA பாவித்து நீங்கள் என்ன செய்யணும், ஆர்முடுகளை பெற வேண்டும். தொகுதியில் தாக்குற தேரிய விசை இங்கே 20 நியூட்டன் தாக்குது, இங்கே ஒரு 20 நியூட்டன் தாக்குது, இங்கே 10 நியூட்டன் தாக்குது. மொத்தமாக இயக்கத்துக்கு தேவையானது இங்கால சைட்ல 30 நியூட்டன், எதிராக 20 நியூட்டன் இருக்கு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் கீழ் நோக்கி ஆர்முடுகுவாங்க, இவர் மேல் நோக்கி ஆர்முடுகுவார். ஆகவே இந்த 30 நியூட்டன் இயக்க திசையில் இருக்கிறது, இந்த 20 நியூட்டன் இயக்கத்துக்கு எதிராக இருக்கிறது. அதன் காரணமாக 30 - 20 மொத்த திணிவு எங்களுக்கு 5 கிலோகிராம். ஆகவே 10 2 மீட்டர் செகண்ட் -2 ஆர்முடுகள் 2 மீட்டர் செகண்ட் -2. இப்போ இலையில் உள்ள இழுவிசையை கட்டுக்கிடக்குன்னா இலையை பொறுத்த மட்டும் இல்லை, இந்த இலையில் ஒரு இழுவிசையும் இந்த இலையில் ஒரு இழுவிசையும் T1 T1, இந்த இலையில் இன்னொரு இழுவிசையும் இருக்கும் T2. காரணம் வெவ்வேறு இலை. ஆகவே இந்த T1ஐ பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்யலாம்னா இந்த 2 கிலோகிராமுக்கு பாவிக்கலாம். இந்த 2 கிலோகிராமுக்கு பாவிச்சிங்கன்னா கீழ் நோக்கி 20 நியூட்டன், மேல் நோக்கி ஆர்முடுகள் 2 மீட்டர் செகண்ட் -2, மேல் நோக்கி அதில் இழுவிசை T1. ஆகவே இவருக்கு மேல் நோக்கி F7MA பாவிக்கும் போது T1 - 20 சமன் 2 தர 2 T1 24 நியூட்டன் வரும். இது T1. T2வை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்யலாம்னா இந்த 1 கிலோகிராம்ல தாக்குற விசைகளை மட்டும் கருதலாம். மேல T2 கீழ் நோக்கி ஆர்முடுகள் 2 மீட்டர் செகண்ட் -2. ஆகவே இவருக்கு கீழ் நோக்கி F7MA பாவித்தோம்னா 10 - T2 சமன் 1 தர 2 T2 பெறுமதி 8 நியூட்டன் பெறப்படும். இவ்வாறு நாங்கள் ஒரு சின்ன கேள்விதான், குட்டி கேள்வி. இங்க கப்பி வழியான இயக்கம் செய்யறதுக்கு பிள்ளைகள் ஆர்முடுகள் காண்றதுக்கு உடைச்சு செய்து கஷ்டப்படுவாங்க. இது ஒரு MCQ கேள்விக்கு கையாளுற உத்தி. தொகுதிக்கு F7MA பாவிச்சு நாங்கள் செய்வோமா இருந்தால் இழுவிசையை ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு படம் பாருங்க. சாய்தளத்திற்கு 3 கப்பிகள் காணப்படுது. இதுல கேள்வி ஆர்முடுகளும் இலையில் உள்ள இழுவிசையும் கேட்டுக்கிறது. தாக்குற விசைகளை குறிக்க வேண்டும். இங்கு தாக்குற விசையாக வரும் 20 sin 30, அப்படி என்றால் 10 நியூட்டன். ரைட். இங்க இழுவிசை T1 அதே இழுவிசை தான் இருக்கும் ஒரு இலை. இங்கு இழுவிசை T2 அதே இழுவிசை தான் இங்கேயும் இருக்கும், அதே இழுவிசை தான் இங்கே இருக்கும், அது ஒரு இலை. அது தவிர எந்த வித இயக்கத்துக்கு எதிரான விசை இல்லை. இதுல நிறை 40 நியூட்டன் இயக்கத்தை எதிர்க்காது, இதுல நிறை 80 நியூட்டன் இயக்கத்தை எதிர்க்காது. இயக்கத்துக்குரிய விசை இங்கே ஒரே ஒரு விசை 10 நியூட்டன். அதன் காரணமாக ஒப்பமான தளத்தில் இந்த தொகுதி இயங்க போகிறது A என்ற ஆர்முடுகளுடன். ஆகவே நாங்கள் F7MA பாவிக்க போறோம் தொகுதிக்கு F7MA பாவிச்சோம்னா தொகுதியில தாக்குற ஒரே ஒரு தேரிய விசை 10 நியூட்டன். வேற எந்த விசையும் இயக்கத்துக்கு எதிராகவோ இயக்க திசையிலோ இல்லை. மொத்த திணிவு எங்களுக்கு 14 ஆர்முடுகளே. மொத்த திணிவு 14.
ஆகவே ஆர்முடுகள் 5×7 மீட்டர் செகண்ட் -2. இப்போ இழையில் உள்ள இழுவிசையை கேட்குறாங்கன்னா நாங்கள் T1 காண்பதாக இருந்தால் 2 கிலோகிராமுக்கு பாவிக்க வேண்டும். T1 காண்பதாக இருந்தால் 2 கிலோகிராமுக்கு. அப்போ 2 கிலோகிராம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 கிலோகிராமில் தாக்குற விசை 10 நியூட்டன். இங்கே T1 ஆர்முடுகள் தெரியும் எங்களுக்கு. ஆகவே இயக்க திசையில் F7 பாவித்தோம்னா இந்த சாய்தளம் வழியே 10 மைனஸ் T1 திணிவு 2 ஆர்முடுகள் 5×7 10 மைனஸ் T1 10×7 T1 எங்களுக்கு 10 மைனஸ் 10×7 போமாசி 7 70 70 10 போனால் 60 60×7 நியூட்டனாக இருக்கும். அதே போல் T2 பெறுவதாக இருந்தால் இங்கே நாங்கள் 8 கிலோகிராமுக்கு பாவித்தால் மட்டும் போதும். ஏன்னா 8 கிலோகிராம் தாக்குற விசை T2, வேறு எந்த விசையும் இல்லை. ஆகவே F7 பாவிச்சோம்னா இயக்க திசையில் T2 திணிவு 8 ஆர்முடுகள் 5×7 8×5 40 40×7 நியூட்டனாக இருக்கும். அப்போ இங்கே படங்கள் பெரிய ஒரு காட்டப்பட்டாலும் பெருசாக காட்டப்பட்டாலும் விசைகள் குறிக்க தெரிந்தால் எங்களுக்கு இலகுவான முறையில் இந்த கேள்விகளுக்கு ஆன்சரை பெற்றுக்கொள்ளலாம். 6வது கேள்வியாக இங்கே 2 கப்பிகள். இந்த கப்பியில் இங்கே எங்களுக்கு கேள்வியாக ஆர்முடுகளும் அதே போல் இழுவிசையும் கேட்டுக்கிறது. இழுவிசைகள் விசைகளை குறிக்கும் போது இதில் இங்கே இழுவிசையாக T1 அதே T1 இங்கே இருக்கும். இங்கு இழுவிசையாக T2 அதே T2 இங்கே இருக்கும். ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா M1 M2 M3 எங்கால இயங்குதுன்னு எங்களுக்கு தெரியாது, எங்கால இயக்கம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யணும்னா இந்த கேள்வியில் M3 ஓய்வில் உள்ளது என்ற தகவலும் தரப்பட்டிருக்கு. M3 ஓய்வில் உள்ளது. M3 ஓய்வில் உள்ளதுன்னா எங்களுக்கு தெரியும் இதில் தாக்குற விசை M3G. இந்த T1 யாருக்கு சமன்? ஓய்வில் இருக்குன்னு என்ன விளைவு விசை 0. இந்த T1 யாருக்கு சமன்டா T1 M3Gக்கு சமனாக இருக்கும். சரியா? ஆகவே நாங்கள் இந்த T2 கண்டுகொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இங்கே நாங்கள் ஆர்முடுகளை காணணும். இந்த தொகுதிக்கு ஆர்முடுகளை கண்டால் A சமன் யார திணிவு பெருசோ நீங்கள் போட்டுக்கலுங்க. M1G மைனஸ் M2G கீழ் M1 ப்ளஸ் M2 இல்லை நாங்கள் போகிறோம். M1 பெருசுந்தபடியாக இங்கே ஆர்முடுகும், இது மேல் நோக்கி ஆர்முடுகும். சரியா? ஆகவே இப்போ நாங்கள் T2 கண்டுகொள்றதுக்கு யாராவது ஒரு திணிவுக்கு பாவிக்கணும். நீங்கள் M1க்கு பாவிக்க போறீங்கன்னா பாவிங்க. M1G கீழ் நோக்கி T2 மேல் நோக்கி ஆர்முடுகள் கீழ் நோக்கி வரும். ஆகவே கீழ் நோக்கி F7 பாவிக்கும் போது எங்களுக்கு M1G மைனஸ் T2 M1 தர M1 மைனஸ் M2G கீழ் M1 பிளஸ் M2 ஆக இருக்கும். இதன் பிறகு நாங்கள் T2 கண்டுகொள்வதற்கு T2 சமன் M1 bracket M1 minus M2G கீழே M1 plus M2 மைனஸ் அல்ல மாறி இங்கே மைனஸ் வரும். மைனஸ் M1G வரும். இருபுறமும் நாங்கள் மைனஸால் பெருக்கணும்னா எங்களுக்கு வரும் T2 சமன் M1G பொதுவாக எடுத்துக்கலாம். M1G பொதுவாக எடுத்தால் எங்களுக்கு வரும் 1 மைனஸ் ஏன்னா இதை நாங்கள் மைனஸ் பொதுவாக எடுக்கிறோம், மைனஸ் இருபுறம் பெருக்கிக்கிடுறோம். 1 மைனஸ் M1 மைனஸ் M2 கீழ்
m1 plus m2 வரும். இதை நாங்கள் சுருக்க வேண்டும். இதை போமாசி எடுத்து சுருக்க வேண்டும். போமாசி எடுக்கும்போது T2 m1g போமாசி எடுத்தோம்னா m1 plus m2. ஆகவே இங்க m1 plus m2 வரும். மைனஸ் ஆல பெருக்குனா m1 plus m2 வரும் plus m2. ஆகவே T2 பெருமதி m1g தர இங்க என்ன நடக்க போகுது? m1 இந்த மைனஸ் m1 மட்டுப்படும் 2 m2 வரும். m1 plus m2 வரப்போகுது. ஆகவே T2 வந்து 2 m1 m2g இங்கில் m1 plus m2 வரும். இதை குறியிடுறபடியா இந்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் கூட வரும். இதே எண் பெருமான கேள்வியாக இருந்தால் ஈஸியாக நாங்கள் இதை விட ஈஸியாக செய்து கொள்ள முடியும். தொடர்ந்து நாங்கள் பார்ப்போமா இருந்தால் எங்களுக்கு அந்த கப்பியில் தாக்குற விசைகள் கீழே இருக்கிற கப்பி இங்கே T1 T2 இங்கே T2 இங்கே T1 அப்போ இந்த T1 யாருக்கு சமன்? 2 T2க்கு சமன். 2 T2க்கு சமன். ஏன்னா அந்த கப்பிக்கு திணிவு 0 அல்லது ஓய்வில் இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டு வகையில் எடுத்தாலும் ஓகே. T1 சமன் 2 T2. T1க்கான கோவை எங்கள்கிட்ட இருக்கு m3g. இதுல இருந்து தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? m3 இருக்கு, அதாவது m3 ஓய்வில் இருப்பதற்கு தேவையான m3 பெருமானம், m3 ஓய்வில் இருப்பதற்கு தேவையான அந்த m3 பெருமானத்தை கண்டுகொள்ள போகிறோம். 2 தர பிரேக்கெட் என்ன போட போகிறோம்? தர 2 m1 m2g இங்கில் m1 plus m2. ஆகவே அதற்கு தேவையான m3 பெருமதி 4 m1 m2 இங்கில் m1 plus m2. இந்த பெருமானத்தை நாங்கள் தொங்க விட்டோம் m3ஆக. m3 ஓய்வில் இருக்கும். அதை விட குறைவாகவோ அதை விட கூடவாகவோ இருந்தால் அந்த இயக்கம் ஒரு ஆர்முடுகளுடன். ரைட். அடுத்த கேள்வியாக நாங்கள் ஒரு விதிவிலக்கான, அதாவது எங்களோட சிலபஸில் இது சம்பந்தப்பட்டு இல்லை தான், அது சம்பந்தப்பட்ட கேள்விகள் கூட இல்லை, இருந்தும் சில முதல் கேள்வியில் இது சம்பந்தப்பட்டு பேசியிருக்காங்க. அதனால் நாங்கள் இங்கே ஒரு விதிவிலக்கு ஒரு பகுதி எடுப்போம். இப்படி ஒரு தொகுதி, இந்த இடத்துல கப்பிக்கு F என்ற விசையை கொடுத்து கப்பி ஏங்க வைக்கிறோம். கப்பியில் ஆர்முடுகள் A ஆக இருந்தால் இந்நிலையில் இந்த திணிவுறு ஆர்முடுகள் 2A ஆக இருக்கும் என்பது தியரி. அதே போல் ஒரு நிகழ்வு தான் இது. இந்த திணிவுறு ஆர்முடுகள் A ஆக இருந்தால் இந்த திணிவுறு ஆர்முடுகள் 2A ஆக இருக்கும். இது தியரி, விதிவிலக்கான ஒரு இடம். இந்த நிலையில தாக்குற விசைகளை குறிக்கின்ற போது T1 இங்கே T2 இங்கே T2 வரும். இந்த கப்பியில திணிவு 0. கப்பிக்கு திணிவு இருந்தா இவருக்கு ஆர்முடுகள் உண்டு A. கப்பிக்கு திணிவு 0 உள்ளபடியா 0 தர ஆர்முடுகள் 0. அதனால் இந்த T1 கட்டாயம் 2 T2க்கு சமனா இருக்கு. இங்கே T1 இங்கே 2 T2. T1 2 T2க்கு சமனா இருக்கும். இந்த தொடர்போட T1க்கும் T2க்கும் நாங்கள் தனித்தனியாக பாவிக்க போகிறோம். 20 கிலோகிராமுக்கு பாய்ப்போமாக இருந்தால் இயக்க திசையில் 100 சய T1 20A. அப்போ T1க்கான கோவை எங்களுக்கு வரும் என்ன வரும்? 20 100 மைனஸ் 20A வரும். அதே போல் இந்த 10 கிலோகிராமுக்கு பாய்ப்போமாக இருந்தால் இயக்க திசையில் சமனமே T2 மாத்திரம் இருக்கு. 10 தர ஆர்முடுகள் 2A. ஆகவே T2 20A வரும். இப்போ நாங்கள் இந்த T1ம் T2க்குமான தொடர்பு நடத்திய T1 சமன் 2 T2. ஆகவே நாங்கள் என்ன செய்யலாம்? T2க்கு பதிலாக T1 சார்பாக பிரதிட்டு நாங்கள் பிரதிடலாம். எதுவாக இருந்தாலும் ஓகே. T2க்கு நாங்கள் என்ன செய்யலாம்? T1/2 சமன் 20A. ஆகவே T1 40A என்று வரும். இந்த சமன்பாடுல இந்த சமன்பாடை நாங்கள் பிரதிட்டால் 40A சமன் 100 மைனஸ் 20A. ஆகவே 60A சமன் 100. A சமன் 10 × 6 5 × 3 மீட்டர் செகண்ட் -2 ஆர்முடுகள். யார் ஆர்முடுகள்? 20 கிலோகிராம்ல.
ஆகவே 10 கிலோகிராம் ஆறுமுடுகளாக இருந்தால் அதில் 2 மடங்காக இருக்கும். இது விதிவிலக்கான இடங்கள். ரைட். இன்னும் நாங்கள் சில விடயங்களை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மெக்கானிக்ஸில் தொடர் வரும். சின்ன சின்ன குட்டி குட்டி விடயங்கள் வருது. எல்லா பிள்ளைகளுக்கும் போய் சேரணும் அடிப்படையில் தரமான கேள்விகளும் தொடர்ந்து வரும். இன்ஷா அல்லாஹ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலுங்க, கூட பெல் பட்டனையும் அழுத்திக்கலுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கான வீடியோ வந்து சேரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.